கேட்டு தொலைண்டாண்டாடா கதைக்காம பேசாம இருந்தா பியா எனக்கு கொஞ்சம் எனக்கு கிளாஸ் இருக்குது. ஹலோ ஹலோ ஓ ஹலோ அருண் சொல்லுங்க. ஹலோ கதைங்க ஐயா, போன் எடுத்தா சொல்லுங்க. ஏ ரெக்கார்டிங்ல போட்டுட்டு சொல்லுங்க ஐயா. என்ன ஐயா இது இல்ல இல்ல நீ வந்து ரெக்கார்டிங் பண்ண பார்த்தேன். நான் ரெக்கார்டிங் பண்ண நீ என்ன அங்க இருந்து பாக்குற? சொல்லு. நீ சண்டை என்னன்னா கதை சும்மா அலட்டாம என்ன விஷயம்? இப்ப எனக்கு வகுப்பு இருக்கு. என்ன பிரச்சனை? நான் வந்து சண்டியனும் இல்ல ஒரு அப்ப கதை வீட்டா குயிக்கா கதையடா குயிக்கா கதை. ஒரே ஒரு சொல்லு. என்ன மரியாதை கொடுத்து கதைச்சா மரியாதை கதையண்டா? என்னடா மரியாதை உனக்கு? கதையா வீச்சா ஏதாச்சும் தேவலாமா? சரி சரி கதை. இப்ப நாங்க கூட்டாளிக்கு சொல்றேன் இல்லையா, அடே மச்சான் அது மாதிரி நினைச்சுக்கொள்ள. சரி சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு தெரியும் நீ என்ன தொடங்க போறான்னு. நீ சொல்லு. சரி நான் எதுக்குமே தொடங்கல. சரியா? நான் இப்ப உனக்கிட்ட ஒன்று கேட்கிறேன். கேட்டு துள்ள டாக்டர் லேட் ஆகுது. ஒரு மாவீரன் செத்தான். யாரா மாவீரன்? முதல் மாவீரன் என்ன? என்னடா தம்பி ஒன்று நீ ஒரு அரசியல்வாதி. சரி சரியா? உண்ட அரசியலுக்கு நீ என்ன வேணுமென்றாலும் பண்ணிக்கொள்ளு. சரியா? நான் என்ன பண்றேன்? ஒரே ஒரு கேள்விக்கு கேட்டு துளையண்டா. இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்க வந்த கேட்டு தொலைண்டாண்டாடா கதைக்காம பேசாம இருந்தா பியா எனக்கு கொஞ்சம் எனக்கு கிளாஸ் இருக்குது. குயிக்கா காது. எனக்கு உண்மைய மாதிரி தண்ணி அடிச்சு போட அலம்புறதுக்கு டைம் இல்ல. குயிக்கா காது. சரியா? ஓகே 5 நிமிஷம் தரேன். டாக்டர் கழிச்சு முடியும். அடே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா கேள்வியே கேளு. படிச்ச நீ தானே? நீ கேக்குறாவே இல்லையா? கேள்விய கேக்குறீங்க. கேள்வியே சரி கேள். நம்மட கிடந்தவனே கேக்குறதுக்கு விட்டா தானேடா நீ? விட்டுட்டேன். சரி கேள். சரியா? நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. சரியா? நான் ஏற்றுக்கொள்றேன். உண்ட முழு விவரத்தையும் நான் செக் பண்ண வந்துட்டு உங்களோட வீட்டு சைட்ல இருந்து 3 பேரை வந்துட்டு தலைவர் வந்துட்டு தலைவர் சைட்ல இருந்து சுட்டு கொண்டதான். ஓகே, நான் ஏற்றுக்கொள்றேன். ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், நீ இவ்வளவுத்துக்கு கேவலப்படுத்துறியே. ஒருத்தன் முட்டாளா இருக்கலாம், 2 பேர் முட்டாளா இருக்கலாம், இத்தனை 1000 மாவீரர் கிடக்க ஒரு கேள்விய ஒழுங்கான முறையில கேட்டா தாண்டா பதில் சொல்றதுக்கும் உனக்கு ஈஸியா இருக்கும். சரி கேள் கேள் கேட்டு நான் உன்னை மிரட்டல. நீ மிரட்டல. உண்ட பக்கத்துல இருந்த நியாயத்தை நான் அக்செப்ட் பண்றேன். உண்ட பக்கத்துல இருந்த நியாயத்தை நான் அக்செப்ட் பண்றேன். சரி சரியா? மரியாதையா நான் கதைக்கிறேன். மரியாதையா நீ பதில் சொல்லு. நீ ஒரு அரசியல்வாதி இலங்கையில இருந்து கொண்டு உனக்கான ஒரு அரசியலை நீ பண்ணி கொண்டிருக்க. நான் இப்ப வரைக்கும் நான் எதுக்குமே தேவலமா கதைக்கல. நான் உனக்கிட்ட எதுக்குமே உன்னை கொல்ல போறேன், நான் உன்னை இது பண்ண போறோம், எதுக்குமே கதைக்கல. நீ ஒரு அரசியல்வாதி, நிதானமா வடிவா பதில சொல்லு. எனக்கு இந்த பதிலுக்காகத்தான் நான் உனக்கிட்ட காத்துட்டு இருக்கேன். சரி கேள். ஓகே அருண் கீதா, நான் மற்றவன மாதிரி தேவையில்லாம எல்லாம் கதைக்க வரல. ஒரே ஒரு கேள்வி, அந்த பதிலுக்கு அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. கேளுண்டா ராசா ப்ளீஸ் கேள்வியே. ஓகே, கேளுண்டா ராசாண்டாண்டா கேட்கறதுக்கு முதலே 1008 இதை பண்ணாத. ஓகே, இப்ப இந்த கேள்வி என்னண்டா, நீ எத்தனையாம் ஆண்டு பிறந்தா, என்ன பண்ணினா, என்னத்தை பண்ணி கொண்டிருக்கான்றதெல்லாம் இந்த கேள்வி இல்லை. கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, சரியா? ஒருத்தன் முட்டாளா இருக்கலாம், 2 பேர் முட்டாளா இருக்கலாம், இத்தனை பேர் இந்த விடுதலை போராட்டத்துல செத்தவன் எல்லாம் முட்டாளன்னு நீ நினைக்கிறியா? எல்லாரும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர் தாயகத்துக்காகவும் யார் வழிகாட்டினா, எவர் வழிகாட்டினார்ன்றது என்ற கேள்வி இல்லை. சரியா? இத்தனை ஒரு 1000கணக்கான மக்கள் செத்து குமிஞ்சது சரியா பிள்ளையா?
அந்த காரணம் என்ன, அது எதுக்காக நீ அவ்வளவுத்தையும் நீ கேவலப்படுத்தி கொண்டிருக்கே, அது உனக்கு நியாயமாப்படுதா? இதுதான் என்ற கேள்வி. இதுக்கு நீ பதில் வந்து சிரிக்காத. இந்த சிரிக்கிறது ஒவ்வொருத்தனும் வந்துட்டு இறந்ததுக்கு நீ கொடுக்கிற பதில். உண்ட தரப்புலயும் நியாயம் இருக்கு, நான் ஏற்றுக்கொள்றேன். அடே 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 நான் வந்து உனக்கிட்ட நியாயம் இப்படி சிரிச்சு பதில் சொல்லத்தான் மச்சான், பதில் சொல்ல இப்படி அது என்ன குணம் மச்சான்? நான் நார்மலா சொல்றத நான் அடே 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 நான் உனக்கு மச்சான் இல்ல, சரியா? நான் உனக்கு மச்சான் இல்ல. பேரை சொன்னா நான் பேரை சொல்லுவேன், நீ பேரும் சொல்ல வந்து மீடியாவுல இல்ல இங்க பாரு நீ மீடியாவுல எத்தனையோ படிச்ச மாதிரி காய்க்கிறா, சரியா? இப்ப நீ வந்துட்டு படிச்ச மாதிரி காய்க்கிறியா? நீ என்ன கதையக்கவே இன்னும் விடலையே. ஒரு படிச்சவன்டா ஒருத்தன் பதில் கேட்டா, சரியா? நீ வந்து இது பேஸ்புக்ல உண்ட நம்பரை வடிவா போடுற. ஒரு படிச்சவன் ஒரு டீசென்டானவன் ஒரு டிசிப்ளின் ஆனவன் ஒரு கேள்விய வந்துட்டு கேட்க இப்படி எல்லாம் சிரிக்க மாட்டான்டா, கேவலம்டா. சரி, நான் பதில் சொல்ல எனக்கு டைம் தருவியா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில சிரிக்காத முறையில நீ படித்தவனா இருந்தா, ஒரு நல்ல பண்பு உடையவனா இருந்தா, நாலு பேரோட ஒழுங்கான முறையில கதைச்சு பழகினவனா இருந்தா, நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில், சரியா? தலைவரை பிள்ளைன்னு சொல்றேன், ஓகே, அது உண்ட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே, அத பத்திட்டு நான் கதைக்க வரல, சரியா? விடுதலை, சரியா? ஓகே, ஒருத்தன் முட்டாளா இருக்கட்டும், 2 பேர் முட்டாளா இருக்கட்டும், 10 பேர் முட்டாளா இருக்கட்டும், 100 பேர் முட்டாளா இருக்க, ஆயிரக்கணக்கா வந்துட்டு ஆயுதம் தூக்கி போராடினவங்க எல்லாரும் நீ சொல்றது சரியா? சரி சரி, எத்தனை ஆயிரம் பேர் புலிப்படையில இருந்தவங்க? கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர். எத்தனை ஆயிரம் பேர்? இல்ல அதான் இப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், அமௌண்ட் தெரிஞ்சா தானே பதில் சொல்லலாம். எத்தனை ஆயிரம் பேர்? இல்ல கிட்டத்தட்ட சர்வதேச அறிக்கைகளின்படி கேள பதில் சொல்ல விட. இப்ப நீயே காட்சி வந்தா நான் இப்ப பதில் சொல்றேன். ரைட், கிட்டத்தட்ட சர்வதேச அறிக்கைகளின்படி ஒரு 20,000 ஆக்டிவ் கார்டு. சரி, ஓகே, கிட்டத்தட்ட யுஎன் கடைசி ரிப்போர்ட் படி, எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 25,000 ஆக்டிவ் கார்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 20,000 பேர் படையில அணியிலையும் இதுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30-35,000 பேர் இருந்திருப்பாங்க, சரியா? புலிப்படையில. உனக்கு தெரியுமா மச்சான், ஹிட்லர் என்ற படையில எத்தனை பேர் இருந்தவங்க? ஜெர்மனியில 2ஆம் உலக போர் டைம்ல ஹிட்லர் என்ற படையில எத்தனை பேர் இருந்தவங்கன்னு தெரியுமா? இல்ல பதில் தான் நான் சொல்றேன். இப்ப நான் நீ ஒரு கேள்வி கேட்ட நான் சொல்றேன். அதுக்கு அந்த பதில் தெரியாது, நானே சொல்றேன். ஹிட்லர் படையில அந்த இப்ப நீ கேட்ட கேள்விக்கு எத்தனை பேர் இருந்தாண்டு எனக்கிட்ட பதில் சொல்றா. நான் வந்து ஹிட்லரை கேட்கல, பலாரம் எதையும் கேட்கல. இப்ப என்ன பதில் சொல்ல விடு. சரி, உனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்லவா மச்சான், இதை கேளு. உரையாடுற முறை ஒன்று. இப்ப நான் உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கயக்க விட்டுட்டேன் குழப்பாம. இப்ப என்னையே ஒரு 5 நிமிஷம் குழப்பாம விட வேணும். விட்டாதான் நான் பதில் சொல்லலாம், சரியா? அப்படி இல்ல இன்னும் நீ கயக்க போறேன்னா நான் இன்னொரு 5 நிமிஷம் தரேன், நீ கதைச்சு முடியும். ரைட்டா? எது வசதி? அவ்வளவு நேரம் காய்க்கிறதுக்கு எல்லா டைம்ல சொல்லி தொலைக்கிறேன். ரைட்டா? ஹிட்லர் இந்த படையில 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர்ல 18 மில்லியன் பேர் இருந்தவங்க. 18 மில்லியன் எவ்வளவு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு ஆள் முட்டாள், 2 முட்டாள், 100 முட்டாள், 1000 முட்டாள், 40,000 முட்டாள் இல்ல தானே? நீ முட்டாள் இல்ல தானே? சரி, இல்ல அதான் அந்த முட்டாள்கள்ல நீ ஒரு முட்டாள் இல்ல தானே? பத்தியெல்லாம் நான் கதைக்கலடா. இல்ல நீ கதை காட்டியும் இந்த பதிலுக்கு அது தேவை. ஒரு முட்டாளடா. சரி, நான் ஒத்துக்கொள்றேன். நீ அறிவாளி. ஹிட்லரே ஒரு முட்டாளடா. அதத்தான் நான் இப்ப சொல்ல வாரேன். ஹிட்லர் மாதிரித்தான் உண்ட தலைவனும் அவனும் ஒரு படி கட்டின முட்டாள். ஹிட்லர் இந்த படையில மச்சான் 18 மில்லியன் நான் சொல்லி முடிக்கிறேன். பத்தி கதைக்கலடா. சரி, அதுதான் நான் சொல்லி முடிக்கிறேன். பத்தி கதைக்கல, அது உண்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, நான் சொல்றேனே 40,000 பேர் இருந்தாங்க தானே. பத்தி கதைக்கலடா.
சரி உண்ட புலிப்படையில 40,000 பேருக்கிட்ட இருந்திருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 இல்ல அதுல அதே ஹிட்லர் என்ற படையில ஒரு நீ பதில் சொல்ல விடுறா இல்லையே? முன்னால போயிட்டு அவ்வளவு மயக்க பிடிச்சிட்டு காய்ச்சி கொண்டிருக்கியே, சரி அந்த புத்தகத்தை எடுத்து படி, இந்த புத்தகத்தை எடுத்து படி என்று நீ பஸ்டுக்கு படிச்சவனா? பதில் சொல்ல விடா. அடே நீ சொல்ற பதில் என்ன? நீ பதில் சொல்ல விடுறா இல்லையே? கட்ட முட்டாளா? சரி ஹிட்லர் படையில 1,80,00,000 பேர் இருந்தவங்க. சரி இதற்கெல்லாம் ஹிட்லர் படையில அது இந்த பதிலத்தான் சொல்ல வாரேன்டா. நீ கேட்ட கேள்வி என்ன? ஒரு ஆள் முட்டாளா இருக்கலாம், 2 பேர் முட்டாளா இருக்கலாம், 100 பேர், இத்தனை 1000 பேரும் என்னண்டா சித்தார் முட்டாளா இருப்பாங்க நீ கேட்கிற. இதேதான் இதுக்கு பதிலத்தான் நான் சொல்றேன். ஹிட்லர் படையில 1,80,00,000 பேர் இருந்தவங்க, 18 மில்லியன் பேர் அவன் படையணியில இருந்தவங்க. அப்ப அவ்வளவு பேரும் ஹிட்லரால முட்டாளாக்கப்பட்டதுதான். சரியா, 1 கோடிக்கு மேல ஆக்களை முட்டாளாக்கித்தான் ஹிட்லர் தண்டை படையில வச்சிருந்தது. அதே மாதிரி பிரபாகரன் தனக்குள்ள வச்சிருந்த 40,000 பேரையும் முட்டாளாக்கித்தான் வச்சிருந்தது. சரியா, முட்டாள்கள் இல்ல, ஆனா முட்டாள்கள் ஆக்கப்பட்டார்கள், தற்குறிகள் ஆக்கப்பட்டார்கள், அரசியல் ரீதியாக காயடிக்கப்பட்டார்கள். சரியா, பிரபாகரன் அந்த சத்திய பிரமாணத்துல பிரபாகரன் சொல்லி கொடுக்கல சித்தாந்த தலைமத்துவத்தை சொல்லி கொடுக்கல. பிரபாகரன் தனக்காக மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு எனது உயிரையும் உடமையையும் சகலத்தையும் கொடுத்து என்றுதான் அவர் அங்க பழக்கினது. அப்ப எந்த போராட்டங்களுக்கும் தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டியது ஒரு சித்தாந்தமே தவிர ஒரு தனிநபர் அல்ல. ஆகவே நீங்கள் எல்லாரும் முட்டாள்கள் ஆக்கப்பட்டீர்கள், நீங்க பாவம். இதுதான் என்னுடைய பதில். சரி, முடிஞ்சது. இப்ப என்ன? சரியா, அப்ப ஓகே. இதுல நீ இன்னொன்று கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். சரியா, ஹிட்லர் அடிச்சு ஒவ்வொரு நாட்டை பிடிச்சான். சரியா, தலைவர் தனக்கான நாட்டை கேட்டான், மண்டையில ஏத்துக்கொள்ளு. சரியா, தனக்கான நாட்டை பிடிச்சாரா? நாட்டை கேட்டா சரி பிடிச்சாரா? 2009 மண்டையில கொத்து வண்டி நந்தி கடல ஜட்டியோட மிதந்தவர் தான். அதுதான் புடிச்சீங்களா நீங்க நாட்டை? இல்லையே. இப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கக்கூடாதா? இப்படி எல்லா போராட்டங்கள்லயும் துரோகிகள், எதிரிகள் எல்லாரும் இருப்ப. நீ ஒரு ராணுவ கட்டமைப்புல இருந்து உனக்கு அறிவில்லையா? சும்மா 18 நாடு சேர்ந்து அடிச்சு எங்களை காட்டி கொடுத்தாங்க, மயிரை பிடிங்கினாங்க, அலம்பி கொண்டிருக்கிறீங்க. எல்லா சண்டைகள்லயும் எல்லாரும் இருப்பாங்க. மகாபாரத காலத்துல இருந்தே இருக்கு. நீ போய் புத்தகம் பாடி, 4 புத்தகம் பாண்டி மொக்கன் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிற எந்த நேரத்தை. உனக்கு தெரியுமா இனம்ன்றது ஒன்றுமே இல்ல உலகத்துல. தம்பி, நீ வெளிநாட்டுல இருக்கிற இனம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல், இனம்ன்றது ஒன்று இல்ல நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான உண்மை. நீ மதியானம் இருக்கிறதுக்கு மற்றவன் மதியானம் இருக்கணுமா? இங்க பாடுறா, இனம்ன்றதா ஒரு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உனக்கு வகுப்படிக்க 1 நிமிஷம் விடு. சரியா, இனம்ன்றது ஒரு கட்டுதான். அடே ராசா கேளுத, இத கேள்வி. நீ பிரபாகரன் என்ற 8ஆம் வகுப்பு படிச்ச தற்குறியால பிழையாக வழிநடத்தப்பட்ட, அதை ஒத்துக்கொள். சரியா, இப்ப பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடிஞ்சது. நாங்க உங்களை மன்னிச்சுட்டோம். சரியா, நீ எங்கட வீட்டை சுட்டுக்கொள்ள செஞ்சு